திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் களம் காணும் அமமுக வேட்பாளர் டி.ஏ. ஏழுமலைக்கு பொதுமக்கள் ஆதரவு பெருகி வரும் நிலையில் எதிர்வரும் தேர்தலில் சிட்டிங் எம்.எல்.ஏவாக இருந்து மீண்டும் களமாடும் கிருஷ்ணசாமியை நிச்சயம் வீழ்த்துவார் என கட்சி வட்டாரங்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளன. பூந்தமல்லி தொகுதியை பொறுத்தவரையில் 2019 இடைத்தேர்தல் மற்றும் 2021 தேர்தலில் திமுக சார்பில் வெற்றி பெற்ற கிருஷ்ணசாமி இந்த முறை பிரச்சாரத்திற்கு போகாமலேயே ஜெயிப்பேன் என உறுதியாக மார்த்தட்டும் நிலையில் கள யதார்த்தமே வேறுவிதமாக அமைந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த தொகுதியில் 2016 தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற டி.ஏ. ஏழுமலை பின்னர் அமமுகவிற்கு சென்று கடந்த 3 தேர்தல்களில் மக்களிடையே குக்கர் சின்னத்தை நன்கு பிரபலப்படுத்தி வைத்துள்ளார். தற்போது அதிமுக ஒன்றிணைந்த டிடிவி தினகரனும் எடப்பாடி பழனிசாமியும் ஒன்று சேர்ந்துள்ள நிலையில் கூட்டணியில் உள்ள பாஜக, பாமக, புரட்சி பாரதம் போன்ற கட்சிகள் தன்னுடைய முழு ஆதரவையும் ஏழுமலைக்கு அளித்து வருகின்றனர். ஆட்சி மாற்றத்தை விரும்புவோரின் ஓட்டும் திமுகவுக்கு எதிரான ஓட்டும் ஏழுமலை பக்கம் திரும்புவதாக சொல்லப்படுகிறது. இதனால் இந்த முறை அமமுக வேட்பாளர் ஏழுமலை 42% வாக்குகள் பெற்று பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் வெற்றி பெறுவார் என அத்தொகுதி மக்கள் உறுதியுடன் தெரிவித்துள்ளதோடு சிட்டிங் எம்.எல்.ஏ. கிருஷ்ணசாமி படுதோல்வியை சந்திப்பார் என்றும் கூறியுள்ளனர். மக்கள் தீர்ப்பு என்ன என்பதை மே 4ஆம் தேதி தெரிந்து கொள்ளலாம்.